க்ளோரி டு ஜீசஸ். கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வாராக. இன்றைக்கான ஜீவ ஓட்டு நம்ம தியானிக்கலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கிறதை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரொம்ப அழகாய் இந்த வசனம் துவங்குகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்ம ஏன் விசுவாசிக்கணும்னு சொன்னால், இன்றைக்கு இயேசு இருக்கிறாருங்க, இயேசு ஜீவனுள்ளவராக தான் இருக்கிறாரு இப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் ரெண்டு விதமாக பதில் சொல்லுவாங்க. ஒன்று, அந்த இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், அவருடைய அன்பை நான் ருசிச்சிருக்கிறேன். நான் வியாதிப்பட்ட போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் என்னோடு கூட பேசினதையும் அவர் என்னோடு கூட முகமுகமாய் காட்சி கொடுத்ததையும் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு புறம். இன்னொரு புறம், ஆண்டவர் நேரில் பார்த்ததில்லை, ஆண்டவருடைய சத்தத்தை நேரடியாக கேட்டதில்லை, ஆனால் அவருடைய வார்த்தை எங்கேயெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, அவருடைய வார்த்தை எப்போதெல்லாம் நான் படிக்கிறனோ அதன் உள்ளத்துக்குள்ள சமாதானத்தை கொடுக்கிறது, நிம்மதியை கொடுக்கிறது, அமைதியை கொடுக்கிறது இப்படின்னு சிலர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்க முடியும். ரெண்டு விதமான விசுவாசத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் உனக்கு இதை செய்வேன், நீ நம்பணும். நான் உன் வாழ்க்கையில் அதை செஞ்சு முடிப்பேன், நீ நம்பணும். நான் உனக்கு இதை தருவேன்றதை நீ நம்பணும். நான் உனக்கு சொன்னதை செஞ்சு முடிப்பேன்றதை நீ நம்பணும். ஏன் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிறார். எல்லோரை பார்க்கிலும் சிறந்தவைகளை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் பெருகட்டும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கை அவர் மேலே நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக நான் சொல்ல முடியும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்சு முடிப்பார். இந்த வார்த்தை நீங்கள் தியானிங்க. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்கள் பதில் கொடுப்பீங்க, பலன் கொடுப்பீர் என்று நான் நம்புகிறேன்னு சொல்லி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த வார்த்தை உங்கள் இதய பலகையில் எழுதப்படுவதாக. God bless you.